அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இணையதளம் ஊடாக திட்டமிட்டு நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடு தொடர்பில் அதிருப்தி. සර්කස් මඩුවක් ලෙස හඳුන්වා දෙන්න ලැබුවා. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ සර්කස් මඩුවක් නම් එම සර්කස් එක මෙහෙවන අත් කවුද? கிழக்கு மாகாண ஆசிரியர் பிரச்சினை தொடர்பில் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. வறட்சி காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் பாதிப்பு. பதுளை பெரகல பகுதியில் பரவிய தீயினால் சுமார் 50 ஏக்கர் வனப்பகுதி அழிவு. ரயில் மிதிபலகையில் இருந்து வீழ்ந்த சீன பிரஜை உயிரிழப்பு. பாங்காக்கில் நடைபெறும் ஆசிய ஒத்துழைப்பு கலந்துரையாடல் அரசு தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளைய தினம் விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். ஜனாதிபதியின் தாய்லாந்து விஜயம் தொடர்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஊடக பணிப்பாளர் தர்மசிறி பண்டார ஏகநாயக்கு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். දෙවන ආසියානු සහයෝගිතා සංවාද සමුළුව මීට ටික වේලාවකට පෙර இரண்டாவது ஆசிய ஒத்துழைப்பு கலந்துரையாடல் அரசு தலைவர்கள் மாநாடு சற்று நேரத்துக்கு முன்னர் ஆரம்பமானது. தாய்லாந்து பிரதமரின் தலைமையில் இந்த மாநாடு ஆரம்பமானது. இந்த மாநாட்டில் 34 நாடுகளின் அரசு தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாடு ஆசியாவின் பலத்தை வெளிப்படுத்தும் ஒரு மாநாடு என்று கூறலாம். ஆசியாவில் உள்ள மூலதனத்தை கொண்டு ஆசிய நாடுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவது இதன் நோக்கமாகும். ஆரம்ப நிகழ்வை தொடர்ந்து ராப்போசன நிகழ்வும் நடைபெறவுள்ளது. அத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைய உள்ளன. அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்ற உள்ளார். සමුළුව පැවැත්වෙන්නේ හෙට දිනේ. හෙට මේ නායක සමුළුවේදී ශ්‍රී ලංකා ජනාධිපති ගරු මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා திட்டமிட்டு இணையதளங்கள் ஊடாக நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளார். இதற்கு எதிராக சட்டத்தரணிகள் முன்னின்று குரல் எழுப்ப வேண்டும் என சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய அவரை மேற்கோள் காட்டி சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் இணையதள மாஃபியா மற்றும் சில ஊடகங்களின் ஊடாக நாட்டில் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாக சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளதாக சிலோன் டுடே பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நீதிபதிகள் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இணையதளங்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் அநீதி இழைக்கப்பட்ட சில நீதிபதிகள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளதாக சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய சிலோன் டுடே பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். මේ අධිකරණයේ ස්වාධීනත්වයට එරෙහිව බාහිර තර්ජන එල්ල වෙමින් පවතිනවා. நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்கு எதிராக வெளி அழுத்தங்கள் விடுக்கப்படுகின்றன. அச்சு மற்றும் இணையதளங்களூடாக இவ்வாறான அழுத்தங்கள் விடுக்கப்படுகின்றன. நேற்றும் இந்த இணையதள மாஃபியா மூலம் இலங்கையின் உயர் நீதிமன்றத்தை கண்காட்டு வித்தையாக அறிமுகப்படுத்தியுள்ளனர். உயர் நீதிமன்றம் கண்காட்டு வித்தையாக இருக்குமாக இருந்தால் அதனை செயற்படுத்துவோர் யார் என்ற பிரச்சனை எழுகின்றது. இவ்வாறு உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்கின்ற போது மௌனமாக இருக்க முடியுமா? அதனாலேயே தொலைபேசி டப்பிங் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தேன். இது அரசாங்கம் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக கூறப்பட்ட விடயம் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் அல்லது ஜனாதிபதி அல்லது அரசாங்கம் இதில் தலையிடவில்லை என்று எனக்கு அறிய கிடைத்தது. இந்த சம்பவத்தின் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னுடன் தொடர்பு கொண்டு இது குறித்து வினவினார். எனக்கு தெரிந்த அனைத்து விடயங்களையும் நான் அவரிடம் கூறினேன். இதுகுறித்து முறைப்பாடு கிடைத்தால் உடனடியாக விசாரணை செய்வதாக ஜனாதிபதி கூறினார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சில அதிகாரிகளின் தேவைக்காகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நான் அன்று கூறினேன். දෙපාර්තමේන්තුවේ සමහර නිලධාරීන්ගේ අවශ්‍යතාවය උඩ බව මම පැවසුවා. தமது சங்கம் இவ்வாறான ஜனநாயகத்துக்கு எதிரான செயற்பாடு தொடர்பில் அறிந்துள்ளதாகவும் ஊடகங்களின் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் பிரச்சினைகள் ஏற்பட சந்தர்ப்பம் உள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ஜெப்ரி அழகரத்தினமூடாக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அதிகார சுவாதீனத்துவ கரண பஹரதீம் இந்த மாஃபியா மூலம் நீதிமன்றத்தின் நடுநிலைத்தன்மைக்கு விடுக்கப்படும் தாக்குதல் மற்றும் நீதிபதிகளின் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் செயற்பாடுகளுக்கு பதில் வழங்க முறைமையொன்றில்லை. இந்த நீதிபதிகள் தவறிழைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கான முறை ஒன்று இருக்கின்றது. நீதி சேவை ஆணைக்குழு ஒன்று இருக்கின்றது. அவ்வாறு இல்லாவிட்டால் பிரதமர் நீதியரசர் இருக்கின்றார். அவர்களுக்கு இதனை அறிவித்தால் அவர்கள் விசாரணையை மேற்கொள்வார்கள். எனினும் அவ்வாறு எதுவும் இன்றி ஊடகம் பகிரங்கமாக தாக்குதல் மேற்கொள்வது கவலைக்குரிய விடயமாகும். කිසිම දෙයක් නැතුව මේට පහර දෙමින් තාම කඩඟාටු කරනවා.
இதேவேளை நாட்டின் அனைத்து சட்டத்தரணிகளும் நீதிபதிகளும் 100% சிறந்தவர்கள் என தாம் கூறவில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. குற்றச்சாட்டுகளை உரிய முறையில் முன்வைத்தால் அதன் மூலம் நீதிமன்றத்துக்கு அழுத்தம் விடுக்கப்படாது எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனவே பொறுப்புடன் செயற்படுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஊடக நிறுவனங்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. வெளி மாவட்டங்களில் நியமனம் பெற்ற கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு நியமனங்களை வழங்குவது தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அஹமட் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பில் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 2016ஆம் ஆண்டு கல்வியற் கல்லூரிகளில் தேசிய டிப்ளோமா கற்கை நெறியை நிறைவு செய்து வெளி மாவட்டங்களில் நியமனம் பெற்ற கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு அவர்களின் சொந்த இடங்களில் நியமனங்களை வழங்குவது தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அஹமட் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பில் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது வெளி மாவட்டங்களில் நியமிக்கப்பட்டுள்ள கல்வியற் கல்லூரி பட்டதாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் தெளிவூட்டியதாக கிழக்கு மாகாண முதலமைச்சரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களுக்கான 1134 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்பட்ட நிலையில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து 1573 பேர் விண்ணப்பித்திருந்த போதிலும் 390 பட்டதாரிகளுக்கு நேர்முக பரீட்சைக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள 744 வெற்றிடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு சாதகமான நடவடிக்கையை பிரதமர் எடுப்பார் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சரின் ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பலாங்குடை மாதம்பாகம ரயில் நிலையத்தில் ரயில் மிதிப்பலகையில் பயணித்து சீன நாட்டு யுவதி ஒருவர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி ரயிலில் மிதிப்பலகையில் இந்த யுவதி பயணித்த போது மிதிப்பலகையில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். 25 வயதான சீனாவை சேர்ந்த யுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவருடன் மேலும் சில சீன பிரஜைகள் ரயிலில் பயணித்துள்ளதுடன் அவர்கள் இன்றிரவு தமது நாட்டுக்கு புறப்பட்டுச் செல்ல இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பலப்பிட்டிய மேலதிக நீதவான் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலம் பலப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் சம்பள உயர்வு மற்றும் நிலுவை சம்பளம் ஆகியவற்றை கோரி மலையகத்தின் சில பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கேகாலை, தெரணியகல, மாலிப்போட தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திகாம்பரம் ஐயாவோ தொண்டமன் ஐயாவோ இந்த மாதிரி ஏமாத்தி பொழைக்கிறத வடிவேல் சுரேஷோ நீங்க நெருப்பு வச்சுக்கன்னு சொல்லுவீங்க. ஆனா நாங்க உண்மையா நெருப்பு வச்சுக்குவோம். வடிவேல் சுரேஷ் ஐயாவுக்கும் சொல்றோம். ஆனா மக்களை ஏமாத்தி ஆளுக விட்டு ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிற சல்லில உங்களோட சந்தாவை நிறுத்திங்க. தயவு செய்து வெக்கமான உள்ள அரசியல்வாதி தொழிற்சங்கவாதியா இருந்தா உடனே உங்களோட சந்தாவை நிறுத்தி. தொண்டமன் ஐயா எப்படி போனாரோ அதே மாதிரி அடுத்த திகாம்பரம் ஐயா, வடிவேல் சுரேஷ் ஐயா ஒரு அட்ரஸ் இல்லாம போகக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும். அதனால நாங்க தயவு செய்து சொல்றோம், எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உழைக்கிற 1000 ரூபாய் சம்பளம் கேட்டா உரிமை கேட்கிறோம். ஓடு தோட்டத்தை எல்லாம் முக்காவாசி கொடுக்க சொல்றோமா? தொண்டமானையா சொன்னாரு 1000 ரூபாய் வாங்கி தரேன். திகாமரையா வந்து சொன்னாரு 1000 ரூபாய் வாங்கி தரேன். இன்னைக்கு திகாமரையா உள்ள தொண்டமானையில ஒரு ஐயா இல்ல. இன்னைக்கு இந்த தோட்டத்துல கொழுந்து பறிச்சு இன்னைக்கு தோட்டத்துல வர இதே மக்கள் தான் இன்னைக்கு சொல்லுவாங்க திகாமரையா வரேனாரு, யூனியன் சர் பண்றேனாரு, வீடு தரேன். வீடு வேணாம், ஒண்ணு வேணாம். தோட்ட தொழிலுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுங்க. உங்களோட நான் பிச்சை கேட்கல. தொழிலாளர்கள் கூலிய கொடு. இதுக்கு மேலேயும் இன்னும் மேல சந்தா இல்ல. மாத்தலில் உள்ள சுமார் 25க்கும் அதிகமான தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாத்தளை நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி கிங்ஸ் வீதி ஊடாக பஸ் தரிப்பிடத்தை சென்றடைந்து மீண்டும் மணிக்கூட்டு கோபுரத்தை வந்தடைந்தது. சுமார் 2000க்கும் அதிகமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை கூட்டிட்டாங்க. அந்த ஏரியாஸையும் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஏசி அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தான் கேட்கிறோம். வேற ஒன்றுமே கேட்கல. நாங்க எங்க காலம் முடிஞ்சு எங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு எங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு தான் நாங்க 1000 ரூபாய் கேட்கிறோம். எங்களுக்கு வேணும், கட்டாயம் 1000 ரூபாய் வேணும். 700 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வேணாம். 700 ரூபாய் சம்பளம் பத்தாது. உங்கள்கிட்ட சொத்தை சொகத்தை எல்லாத்தையும் எழுதிட்டாங்கன்னு நாங்க கேட்கல. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தான் கேட்கிறோம். கஷ்டப்பட்டு மழையில நனைஞ்சு அட்டையில தண்ணியில கடிப்பட்டு 1000 ரூபாய் சம்பளம் தான் கேட்கிறோம். 4 செவுத்து உள்ளுக்குள் சங்கத்தை சேர்க்கிறீர்கள். யாரை கேட்டு? எங்களை கேட்டா 9 அமைச்சர்
உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உங்க சின்னம்மா, பெரியம்மா அத்தனை பேர் வந்து எங்களோட நின்று நிறைய எடுக்கணும், அட்டை கடிக்கணும், பண்டி அடிக்கணும், குழவி கடிக்கணும், எங்களை மாதிரி ஒட்டிய தின்ட்டு வேலை செய்யணும். அப்பதான் அந்த வலி அங்க வலிக்கும். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான சம்பள கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சர்வதேச மார்க்சிச குழு ஏற்பாட்டில் ஆரியகுளம் சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களின் எழுச்சியை ஆதரிப்பதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை செலவு 27,990 ரூபாய். அதன்படி ஒரு நாளைக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,190 ரூபாய் சம்பளம் வழங்கியாக வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்களுடைய இன்று நடைபெறுகின்ற போராட்டம் நியாயமான போராட்டம். இதை வரவேற்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆதரிக்க வேண்டும். ஏனைய தொழிலாளர்களும் அவர்களோடு கரம் கோர்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலம் என்பது போராட்டத்திலே தங்கியிருப்பது என்பதை கட்டியம் கூறுவது போல் இன்று இடம்பெற்ற இந்த போராட்டத்தை வெறும் சாதாரண சம்பவமாக கருதாது ஒரு வரலாற்றில் முக்கியமான சம்பவமாக கருதப்பட வேண்டும். 1000 ரூபாய் சம்பள கோரிக்கை மிக நியாயமானது. இலங்கை சமூகத்தில் நீண்ட காலமாக சுரண்டலுக்கு உட்படுகிற சமூகம் இவை. யாருமே கவனிப்பார். தொழிற்சங்கங்களும் கணக்கு ஏமாற்றி வந்திருக்கின்றன. எனவே இந்த முறை தொழிலாளர்களாகவே வீதிக்கு இறங்கி முதல் தடவையாக தொடர்ச்சியாக இடைவிடாது போராடி வருகிறார்கள். தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் பண்டாரவளை பகுதியில் இன்று நடைபெற்றது. சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். பண்டாரவளை இந்து கலாசார மண்டபத்தில் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பார்லிமெண்ட்லயாவது இந்த மாதிரி கூட்டங்கள் சரி போட்டு நீங்க வாக்களிச்சீங்க, உங்களுக்காக பேசுறது யாராவது வரலையே சார்? எங்களுக்கு கடைசியும் போராடி எங்களோட சம்பளத்துல போராடுறதே காங்கிரஸ் வேற யாரும் இல்ல. தொண்டமானையா தெளிவா சொல்லிட்டாரு, 3 நாள் வேலை கையொப்ப வைக்க மாட்டேன். தோட்ட தொழிலாளிக்கு 6 நாள் வேலை கொடுத்தா மட்டும்தான் நான் சம்பள பேச்சுவார்த்தையை பத்தி பேசியே வரேன்ட்டார். தொழில் அமைச்சு சொல்லியிருக்காரு, நியாயமான விஷயம் தான் 6 நாள் வேலைங்கிறது. அந்த 6 நாள் வேலைக்காண்டி அரசு தொழில் அமைச்சு அழுத்தம் கொடுக்கும், கம்பெனி அதுக்கு நாங்க ஒத்துழைக்க கொண்டாடுறோம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த வாரத்தை பேச்சுவார்த்தையில இந்த 6 நாள் ஒத்துக்கிட்ட பிறகு சம்பள பேச்சுவார்த்தை முன்னெடுக்க இருக்கும். கடந்த காலங்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணியோட பாராளுமன்ற உரையும் அறிக்கைகளையும் கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒப்பந்தம் வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையே, சிடபிள்யூசி தான் இருக்குது, சிடபிள்யூசி தான் வாங்கி கொடுக்கணும். இது எலெக்ஷன் நேரம் 1.5 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஓட்டு கேட்டு வரும்போது அன்னைக்கு வடிவேல் சுரேஷ் பெட்ரோல் சொல்லி ஐஸ் தண்ணியை தூக்கி போயிருக்காப்புல பார்லிமெண்ட்டுக்குள்ள. அதனாலதான் ஊத்திக்கலையா? ஐஸ் தண்ணி ஊத்துனா நெருப்பெரியுமா? ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியெல்லாம் பிடிச்சி நிரப்பி கேன்டீன்ல இருந்து கொண்டு போயிருக்காப்புல பெட்ரோல்னு. நேத்து வடிவேல் சுரேஷ் சொல்லியிருக்காப்புல இந்த கூட்டொப்பந்தம் தான், பாத்தீங்களா டிவி ரேடியோலாம், கூட்டொப்பந்தம் தான் தடையா இருக்குது. சரி, கூட்டொப்பந்தம் தடையா இருக்குது, 1.5 வருஷம் தான் கூட்டொப்பந்தம் இல்லையே, வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, நம்ம வேணாம்னு சொல்லலையே. ஹப்புத்தலை இந்து கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பல்லேக்கட்டுவ இந்து கலாசார மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தோட்ட தொழிலாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் எடுத்துக் கூறினர். தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பதுளை மாகாண அமைச்சு மண்டபத்திலும் கலந்துரையாடப்பட்டது. பசறை பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஹட்டன் அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது 15ஆம் தேதியிலிருந்து புதிய அடிப்படையிலான சம்பள நிர்ணயம் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து 12 தினங்களால் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு இழப்பீடுகளை குறித்து நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் கிட்டத்தட்ட 8,244 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எங்களது மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இத்துடன் இந்த போராட்டத்தை நிறைவு செய்து இந்த 730 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். மலையக சமூக செயற்பாட்டு குழுவின் ஊடக சந்திப்பு இன்று ஹட்டனில் இடம்பெற்றது. கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் முடிவடைந்த கூட்டு ஒப்பந்த நாளில் இருந்து இன்று வரை சம்பள உயர்வின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய பாக்கி சம்பளத்தையும் தோட்ட தொழிலாளர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இன்று இருக்கின்ற வாழ்க்கை செலவு உயர்வின் படி அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது என்பது ஒரு முற்றுமொழிதிலும் போதுமான சம்பளமாக இருக்க முடியாது. ஆனால் 1000 ரூபாவது கொடுக்கப்பட வேண்டும். இன்று 14ஆம் தேதி கையெழுத்திட இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற கூட்டு ஒப்பந்தத்திலே 1000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் இந்த ஏற்கனவே இருக்கின்ற 300 நாள் வேலை
பாக்கி சம்பளத்தை கொடுப்பது போன்றவற்றை குறைப்பதற்கு எவ்வளத்திலும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்த போது சில மாத பேச்சுவார்த்தைகளின் பின்னர் தோட்ட கொம்பனிகள் 830 ரூபாய் சம்பள உயர்வை வழங்குவதற்கு தயாராக இருந்ததாக தொழிலமைச்சர் ஜோன் செனவிரத்ன அப்போதே கூறியிருந்தார். எனவே நாங்கள் இன்றைக்கு 730 ரூபாயை பெறுவதை விட 830 ரூபாயை பெற்றிருக்க முடியும். இது ஒரு வகையான சந்தர்ப்பமாகும். அப்படி என்றால் கடந்த காலத்தில் சம்பள உயர்வை வேண்டி தீக்குளிக்க சென்றதெல்லாம் ஒரு நாடகம் என்பதை தொடர்கின்றன. நாட்டில் தொடர்ச்சியாக நிலவும் வறட்சி காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடி பாம்பு, நாவிதன்வெளி, திருக்கோயில் மற்றும் பொத்துவில் ஆகிய பகுதிகளில் வறட்சி காரணமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் நீர் வற்றியுள்ளதால் மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நாவிதன்வெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 15ஆம் காலனி அன்னமலை மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு அல்லல் படுகின்றனர். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு குடிக்க தண்ணி இல்ல எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. நாங்க ஒரு எங்களை பாப்பாரும் இல்ல. குடிநீரை வழங்குவதற்கு இதுவரை யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தண்ணி இல்ல எங்களுக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக காட்டுறதுக்கு காலையில நேரத்துக்கு போகுது இல்ல பிள்ளைகள் தண்ணி இல்ல. எங்களை யாரும் வந்து பாக்குறாங்கல்ல. ஒரே டைம்ல தண்ணி வேண்டாம், தண்ணி இல்ல கிணத்து வெளியே நெடுக இதே கஷ்டத்தை தான் பாடுறோம். ஒரு தரம் எவ்வளவு பேர் இருக்காங்க அரிதியாரிகள் மக்கள் என்ன செய்யுதுன்னு வந்து பாக்காங்க. வளர்ச்சி பைப்லைன் கொடுத்திருக்காங்க. எங்கட கிராமத்தை மட்டும் விடுபட விட்டுதாங்க. சாகாபம், கோமாரி, திருக்கோயில் மற்றும் தம்பிலுவில் ஆகிய பகுதிகளில் வறட்சி காரணமாக கால்நடைகள் நீரின்றி இறப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி இல்லாம மிச்சம் கஷ்டப்படுறோம். ஆனவனில மாடு ஆடுகள் எல்லாம் நாளாந்தம் செத்து கொண்டு போகுது. வெறும் சுரி தண்ணியை குடிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு எவருமே இங்க பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. வந்து பாருங்க, சுரியை தான் மாடு குடிச்சு இன்றைக்கு 5-6 செத்து கொண்டு போகுது. வெயில் இல்லாத கால்நடைகள் அதுகள் எல்லாம் மிருகங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம கடும் கஷ்டப்பட்டு வயல் எல்லாம் செய்து கொண்டு இல்லாம விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டு போய் கிடக்குது. ஹபுத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பெரகல மலைப்பகுதியில் தீ பரவி வருகின்றது. சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேல் பரவி வரும் இந்த தீ காரணமாக மலைப்பகுதியின் 50 ஏக்கருக்கும் அதிகமான பகுதி அழிவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயினை கட்டுப்படுத்துவதற்கு குறித்த பகுதியை நெருங்க முடியாதுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை. கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள், அவர்களின் குடும்ப உறவினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சொந்தமானதென கூறப்பட்ட சில சொத்துக்களுக்கு இன்று உரிமையாளர்கள் இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு உரிமையாளர்கள் இல்லாத சொத்துக்களை அரசாங்கம் பொறுப்பேற்று பகிரங்க ஏலத்தில் விற்று மக்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு சிவில் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. மல்வானை கங்கப்பட வீதியில் உள்ள காணி மற்றும் வீடு தொடர்பிலான வழக்கும் குற்றம் சுமத்தப்படுபவர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச. சொத்தின் பெறுமதி 220 மில்லியன் ரூபாய், 16 ஏக்கர் காணி. வறட்சியினால் பல பிரதேசங்களில் மக்கள் பாதிப்பு. சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்டத்தில். உரிமையாளர்களை கண்டுபிடிக்க முடியாத சொத்துக்கள் தொடர்பில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். ஆண்டுகாலே ஹொரகம் கரப்பு கடந்த அரசாங்கத்தில் திருடிய திருடர்களின் சொத்துக்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் அந்த சொத்துகள் தன்னுடையது அல்ல என்று கூறுகின்றனர். அந்த சொத்துக்களுக்கு இன்று உரிமையாளர்கள் இல்லாமல் போயுள்ளது. தமது சொத்துக்கள் அல்ல என கூறும் அனைத்து சொத்துக்களையும் வாகனங்களையும் அரசுடைமையாக்குமாறு நாம் கூறுகின்றோம். அதன் மூலம் மக்களுக்கு அதிக நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியும். ஜனதாවට සහන සැලසීමේ හැකියාවක් තිබෙනවා. දැන් ව්‍යාපෘතිවලට நாட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள பாரிய திட்டங்களுக்கு நிதியில்லை என்று கூறுகின்றனர். எவ்வாறு பணம் இருக்கும்? நாட்டில் பணத்தை திருடியுள்ளார்கள். அவ்வாறு நாட்டின் பணத்தை திருடியவர்களுக்கு எதிராக தண்டனையை வழங்குமாறு நாங்கள் கோருகின்றோம். சொத்துக்களை மீண்டும் கையகப்படுத்தி பயணிப்பதா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். எனவே நிர்வாகிகள் இதனை விட திறம்பட செயற்பட்டு மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் செயற்பட வேண்டும். මේ තත්ත්වය වටහාගෙන
மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்ட மற்றும் ஒரு செயற்திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. தனமல்வில வட்டமட பகுதியில் இன்று சன சமூக நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. தனமல்வில பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹம்பேகமுவ வட்டமட கிராமம் இன்று விழாக்கோலம் பூண்டது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புதிய பலநோக்கு மண்டப கட்டிடம் என்று அந்த கிராம மக்களிடம் கையளிக்கப்பட்டமே இதற்கான காரணமாகும். இந்த நிகழ்வில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பணிப்பாளர் ரினாஸ் மோகமன் உள்ளிட்ட செய்திப்பிரிவின் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 10 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பலநோக்கு மண்டபத்தினால் இந்த கிராமத்தின் 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தமது பொது வேலை திட்டங்களை முன்னெடுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. மக்கள் மயப்படுத்தப்பட்ட பொதுநோக்கு மண்டப செயற்திட்டத்தில் சிறுவர் பூங்கா, வாசிக சாலை, தாய் சேய் நலன்புரி மையம் மற்றும் சிறுவர் வளர்ச்சி மையம் என்பனவும் உள்ளடங்குகிறது. මේක අවසානය නොමේ කොහොමත් මේක තමයි ආරම්භය. இது இறுதியானதல்ல, இதுவே ஆரம்பம். நம்மால் இந்த வட்டமட கிராமத்தை விட்டு செல்ல முடியாது போலுள்ளது. ஏனெனில் இன்னும் ஒரு பாலம் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. அதையும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தை அமைக்கும் போதும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு நல்கிய விதம் பாராட்டத்தக்கது. இந்த ஒத்துழைப்பு நமக்கு தேவை. ஹம்பேகமுவ கிராம உத்தியோகத்தர் தொடர்பில் நான் இங்கு கூறியாக வேண்டும். அவருடன் இணைந்து முதலில் இங்கு நாம் சிவில் பாதுகாப்பு கூட்டத்தை நடத்துவோம். உங்களது பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். உங்களது பிரச்சனைகளை சுமந்து நீங்கள் வர வேண்டியதில்லை, நான் உங்களிடம் வருவேன். அரசுதான் இந்த நேரமும் கிராமத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என நாம் எப்போதுமே சிந்திப்பதுண்டு. இந்த சிந்திக்கும் முறைமையை நாம் மாற்றி அமைத்தோம். அரசு முறைமை தொடர்பில் நினைத்து இருப்பதை விட மக்கள் சார் முறைமையொன்றை அறிமுகப்படுத்தி அதனூடாக கிராமத்தையும் நாட்டையும் அபிவிருத்தி செய்வதே நமது நோக்கமாக இருந்தது. மனதில் நிழலாடிக் கொண்டிருந்த பொது பிரச்சனைகளை சொல்வதற்கு இடம் இருந்ததா? அவ்வாறு கூறுவதற்கு எத்தனை அதிகாரிகளிடம் செல்ல வேண்டியிருந்தது, எத்தனை கடிதங்களுக்கு ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது. மக்கள் சக்தி 100 நாட்களுக்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வு மற்றும் மரநடுகை நிகழ்வு என்பனவும் இதன்போது இடம்பெற்றன. நிகழ்வின் இறுதியில் மக்கள் சக்தி மக்கள் அணியின் அங்கத்தவர்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கும் இடையில் ஸ்நேகபூர்வ கரப்பந்தாட்ட போட்டியொன்றும் இடம்பெற்றது. முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிராந்திய காரியாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோதராதலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர் எஸ் மயூரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான சில மாணவர்களுக்கு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சர்வதேச மாணவர் அமைப்பினால் உதவித்தொகையும் இதன்போது வழங்கப்பட்டது. சர்வதேசம் அவர்களிடம் நியாயம் கேட்பதற்கான வழிமுறைகள்லாம் இப்பொழுது கையாளப்படுகிறதை ஒழிய இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம் என்ற அந்த சொல்லுக்கு இன்றைக்கும் இடமில்லை. எங்களுடைய மக்களை, எங்களுடைய மக்களின் அபிலாசைகளை, எங்களுடைய மக்களின் தன்மானத்தை விலை பேசுகின்ற வகையிலே தமிழ விடுதலை இயக்கமோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ என்றைக்கும் செயல்படாது. எங்களிடம் உணர்வு இருக்கிறது. எங்களுடைய மக்களின் விடுதலையை வென்றெடுக்கின்ற வகையிலே அவர்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமான சுவாச காற்றை உணர வேண்டும் என்ற ரீதியிலே எங்களுடைய செயற்பாடுகள் என்றைக்கும் இருக்கும். எதிர்காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களால் அந்த பெயரை சட்டபூர்வமாக்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்குள்ளே இருக்கின்றது. பல தடைகள் வரும். தேர்தல் ஆணைக்குழு இதை நிராகரித்தாலும் கூட அதற்கும் அப்பால் நாங்கள் எங்களுடைய அங்கத்தவ கட்சிகள், அது தமிழரசு கட்சி உட்பட இவை நாங்கள் ஒன்றாக இதே பெயரிலே நாங்கள் இயங்குவதற்கு எங்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கின்றன. அந்த முரண்பாடுகள் களையப்படாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே இருக்கின்ற சந்தேகம், நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை, உங்களுக்குள்ளேயே ஒரு கட்சியாக பதிவு செய்யப்படுவதற்கு உங்களாலே முடியவில்லை, நீங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு, எங்களுடைய உரிமை பிரச்சனைக்கு உங்களால் எப்படி தீர்க்க முடியும், அதை எப்படி எங்களால் நம்ப முடியும் என்ற ஒரு கேள்வி உங்கள் மத்தியிலே இருக்கின்றது. கொழும்பு துர்கவுட்ஸ் கலாசார மன்றத்தின் வருடாந்த துர்கவுட்ஸ் பூஜையின் 3வது நாளான இன்று மகா அஷ்டமி பூஜை நடைபெற்றது. கொழும்பு துர்கோட்சவ் கலாசார மன்றம் 3வது வருடமாக ஏற்பாடு செய்துள்ள துர்கோட்சவ் பூஜை புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. 3வது நாளான இன்று மகா அஷ்டமி பூஜை நடைபெற்றது.
கொழும்பு துர்கோட்சவ் கலாசார மன்றத்தின் ஸ்தாபகரும் MTV ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளருமான ஆதித்யா ரே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். நேற்று முன்தினம் ஆரம்பமான கொழும்பு துர்கோட்சவ் கலாசார மன்றத்தின் துர்கோட்சவ் பூஜை எதிர்வரும் 11ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. ஏமனின் சவுதி தலைமையிலான கூட்டுப்படை நடாத்திய வான் தாக்குதலில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.